மயிலாடுதுறையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த அபிநயா சௌந்தர்யா என்ற இளம் பெண்ணும் பூந்தமல்லி அடுத்த கரையான் சாவடியில் அருகருகே உள்ள வீடுகளில் வாடகைக்கு வசித்துள்ளனர். பிரகாஷ் தனியார் வங்கியிலும் அபிநயா சௌந்தர்யா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர். இருவரும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. நேற்று ஆங்கில புத்தாண்டு என்பதால் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பூந்தமல்லியில் இருந்து செம்பரம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர். பூந்தமல்லி பெங்களூரு நெடுஞ்சாலையில் சென்றபோது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியதில் காதலர்கள் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி அபிநயா சௌந்தர்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். படுகாயமடைந்த பிரகாஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இறந்து போனார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரான ராணிப்பேட்டையைச் சேர்ந்த முகமது அர்ஷத் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.